இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானையும் ஆல்ல வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல 7 எபிசோட் போட்டுருக்கோம். அந்த எபிசோட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சம்பவத்தோட கதைக்குள்ள போலாமா? அப்புறம் இன்னொரு விஷயம், மோஸ்ட் ஆஃப் தி பவர்ஃபுல்லான பிளட் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பாஸ்ல அவங்களுடைய ஃபைனல் மேட்ச் அப்போ அவங்க இறந்துருவாங்க. அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஏன்னா இந்த பிளட் கொலோசியம் நடத்துறதே அந்த டக்குன்ற ஒருத்தன் தான். இதனாலே இங்க ஃபைட் பண்ற ஃபைட்டர்ஸ்க்கு எல்லாருமே நிறைய இழப்புகள் இருக்கு. அப்பனா எனக்கு தெரிஞ்சு எவா ஸ்பீடும் அந்த மாதிரி தான் தோக்கடிக்க முடியாத ஒரு சாம்பியன். இவ உண்மையை பாப்புலரா இருக்கான், டாப்பான ஒரு ஃபைட்டராகவும் இருக்கான். அதனால நியூ ஜெனரேஷனை சேர்ந்த லீடர்ஸை உருவாக்குறதுக்காக மேனேஜ்மெண்ட் சார்பா கண்டிப்பா இவங்களை கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் அரைச்சுமாவே அரைச்சு நிற்பாங்க. அது போல ஃபைட்டர்ஸை வச்சு எத்தனை நாளைக்கு தான் அவங்களே வச்சு ஃபைட் பண்ண வைக்கிறது. புதிய ஃபைட்டர்ஸ் உருவாக வேணாவா? அந்த ஒரு நோக்கத்துக்காக இவங்களை கொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரசும் மாஸ்டர் நம்ம கண்டிப்பா நாளைக்கு அதை நிறுத்தணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம எதுக்காக நாளைக்கு போகணும், இன்னைக்கு அதை பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோவோ வெறித்தனமா சொல்றான். அதுக்கப்புறம் எவா ஸ்பீடும் தனியா தெருவில் நடந்து போய் இருக்கும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ணி வரது அவளும் உணர்ந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து? எனக்கு எதுவும் வேணாம் உங்க கிட்ட இருந்து. எவா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன அந்த ஃபார்பிடன் வச்சு எங்க இருக்காங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதுக்காக வந்தேன். நீங்க ஆனா பதில் இல்லைன்னுட்டீங்க. சரி உங்களுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்லவா? நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல, நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும்னு சரசம் வர. அம்மா யார் நீ அப்படின்னு அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. கும்பல சேர்ந்து அடிச்சிருவாங்கன்னு. முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்க எவா ஸ்பீட். யாரை பார்த்து என்ன சொன்ன? உன்னோட நோக்கம் என்ன? என்னோட நோக்கம் உங்களுக்கு உதவி பண்றது, ஹெல்ப் பண்ண போறியா? ஆமா, நாளைக்கு டக்கோட தலைமையில உங்களுக்கான ஒரு பேட்டில் நாளைக்கு இருக்குல்ல, அதுல கண்டிப்பா எவா ஸ்பீட் ஆகிய நீங்க தோக்கடிக்கப்படுவீங்க. இதுக்காகவா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தானே அந்த ஃபார்பிடன் விச்சோட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கடத்த போறாங்க. அதனால நீங்க இந்த இடத்துல இருந்து ஓடணும். எவ்வளவு தைரியம் தான் அப்படி சொன்னேன்? அவ வேலை ஒரு சுண்டு விரல் கூட நான் படாத மாதிரி பாத்துப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அது இப்போ புரியும். சரசம் இன்னொரு பக்கம், ஆமா மிகப்பெரிய ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. ஃபைனல் மேட்ச்ல என்ன ஒண்ணு, உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் நாளைக்கு நடக்க போற பேட்டில் நான் கலந்துப்பேன். ஹீரோவும் இப்பதான் நாங்க உங்களுக்கு கிட்னாப் பண்ண போற விஷயத்த சொல்லிட்டோம்ல, அதனால நீங்க ஏன் ஓடக்கூடாது? இந்த இடத்துல இருந்து அவளை தூக்கினு எங்கடா போ சொல்றேன். எங்க போனாலும் ஃப்ரீயா இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் டக்கோட ஆளுங்க மிஷினரி கில்ட் சேர்ந்தவங்க இவங்க எல்லாரும் எங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க போனாலும் எங்களோட சுதந்திரமா இருக்க முடியாது. அதுக்காக தான் அந்த பேட்டில் நான் கலந்துக்கின்னு தோக்கடிச்சிரு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீடத்தை வாங்கிக்கின்னு நிம்மதியா போறேன். ஆனா அந்த பொண்ணை மறைச்சு வைக்கிற லெவலுக்கு எனக்கு நல்ல பேச ஒண்ணு இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. இதை கேட்டு அவங்களும் ஷாக்கா வராங்க. ஃபார்பிடன் வச்சிருக்கிற இடம் தான் நல்ல மறையறதுக்கான நல்ல இடம். நீங்க வேணா அங்க மறையுங்க. முட்டாள்தனமா பேசாத. இந்த இடத்துல இருந்து டீமன் ஜோன் அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப தூரமா இருக்குது. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு அந்த பொண்ணை காப்பாற்றணும்ல. ஓ ஹெல்ப் பண்றியா? சரி உன் பின்னாடி இருக்கவள அவ என்ன ஸ்வாட்ஸ்மேன்ல கை தேர்ந்தவளா இல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ்லயா? சரஸ் அவளை அறிமுகப்படுத்திக்கலான்னு வர ஹீரோவும் தடுக்கிறான். கவலைப்படாதீங்க, என்கிட்டயே மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் நிறைய தெரியும். அதனால நான் அதை பயன்படுத்தினா கண்டிப்பா நீங்க என்னோட திறமையை ஒத்துப்பீங்க. இன்னொரு விஷயம், நான் ஈஸியா அந்த ஸ்கெலிட்டன் கிங்கை எனக்கு தோக்கடிச்சிட்டேன். ஓ விசேஷோட மாஸ்டரா? அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாதுப்பா. டீமன் ஜோன் கூட எங்களை காப்பாத்தி கொண்டு வர அளவுக்கு உங்களோட ஒன்னும் தகுதியில் இருக்கான். இன்னொரு விஷயம் சொல்றேன், அந்த பிளாக் டிராகன் நைட்ஸை தோக்கடிச்சது யார் தெரியுமா? உண்மையாவே கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன் நீ எல்லாம் தோக்கடிச்சிருப்பானு. அதுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கா? சரசம் அட்டாக் பண்ண வர ஹீரோவை கையை முன்னாடி நோக்கி பேரலைஸ் அப்படின்னு சொல்ல அவ பேரலைஸ் ஆகிறா. என்ன இது என்னோட பாடி நகர மாட்டேது. தயவு செஞ்சு உங்களை போஸ்ட் பண்ணி நகர பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க நகர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட உடம்புல இருந்து பிளட் லீக் ஆகும். ஆனா எப்படி? என்னோட பவர்ஸ் எல்லாமே இப்படிப்பட்டது தான். நீங்க என்ன வீக்குன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா? அந்த சிவிட் கார்லாண்ட் கொன்னது நான் தான். சரசம் நான் உங்களுக்கு ஒன்னும் ப்ரூஃப் காமிக்கணும்னா பிளாக் டிராகன் நைட்டோட பர்பஸ் என்னன்றது இப்போ நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓடிசை கேட்டேன். இதை பார்த்துட்டு எவ்வளோ ஸ்பீடு ஷாக் ஆவரா. என் கண்ணு என்னால நம்ப முடியல. செத்துட்டுன்ற ஒரு ஆள் எப்படி உயிரோட நின்னுங்கிறாங்க என் முன்னாடி. கவலைப்படாதீங்க, என்னால என்னோட மேஜிக் எபிலிட்டி எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். உங்களுக்கு அதுல இருந்து விலக்கு கொடுக்கட்டா? ஆனா என்ன இருந்தாலும் இதெல்லாம் என்னால நம்ப முடியுமா? கண்டிப்பா நாளைக்கான பேட்டில் நான் கலந்துக்க தான் போறேன். அதே மாதிரி எக்காரந்து கொண்டு அந்த டீமன் ஜோன்ல நான் உள்ள வரமாட்டேன். நாளையோட பேட்டில் முடிவா நான் சுதந்திரத்தை வாங்க போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரசம் எங்களோட மாஸ்டர் உங்களை காப்பாற்ற தான் பாக்குறாரு. ஆனா ஜஸ்ட் நம்ம மீட் பண்ணி சில வார்த்தைகள் தான் பேசியிருக்கோமே தவிர அதுக்குள்ள எல்லாம் உங்களை என்னால நம்ப முடியாது. ஹீரோவும் உங்களோட நிலைமை எனக்கு சத்தியமா புரியுது. பட் ஆனா நான் கேட்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிங்க. ஆனா பட் டக் ஜோனோட வார்த்தைகளை இன்னமும் உன்னிம்பா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு பண்றீங்களா பண்ணுங்க. ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி தான். கண்டிப்பா சில வார்த்தைகள் உங்ககிட்ட நல்லா பேசி சுதந்திரத்தை தரன்னு சொல்லி கண்டிப்பா உங்களை ஈஸியா கொண்டுட போறாங்க. அவர் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நல்லவர் தான். உண்மையா சொல்ல போனா நான் அந்த மாதிரியான ஆட்களை மட்டும் தான் நம்புவேன். ஹியூமன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானவங்களாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம என் உலகத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை நம்புற மாதிரி இல்லை. இந்த இடத்துல நீ கிளம்பு. எவா ஸ்பீடு நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கீங்கன்னா எவ்வளவு வேணாலும் நம்பிக்கோங்க. கண்டிப்பா நீங்க சாக தான் போறீங்க. இது கேட்ட அவ்வளவு சாக்கவே. சரி வா போவோம். சரஸ் உங்களோட பேட்டிலுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறதுக்கு முன்னாடி எதுக்காக உண்மையாவே என்ன காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு நிமிஷம் நின்றுட்டு சொல்லிட்டு போங்க. எங்களோட பிளானே நாளைக்கு காலையில இந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான். அதனால கண்டிப்பா உங்களுக்காக நாங்க அந்த மெயின் கேட் இருக்க பிரிட்ஜ் கிட்ட வெயிட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்ல. உங்களோட மனசு மாறினா மட்டும் அந்த இடத்துக்கு வாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப. அதுக்கப்புறம் சரசம் போகும்போது மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாதனமா என்னோட ஐடென்டிட்டி அவங்க கிட்ட ரிவீல் பண்ணிட்டேன். விடு என்ன பண்றது, சூழ்நிலையை புரிய வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணது. அதுக்கப்புறம் இவங்க முன்னாடி போகும்போது அந்த டிராகன் நைட்ஸை கொன்னவனுங்களும் ஏதோ ஒரு வீட்டை பேன் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது சீல் பண்ணி. என்னாச்சு? இந்த இடத்துல ரீபில்டிங் பண்ணி இருக்காங்களா? கர்ஸ் கார்டு அண்ட்
டிசன்டன்ட் முஜிக்கு எதிராக மக்கள் எல்லாம் என்ன பேசினா இருக்காங்க ஒன்னும் புரியல. சரஸ் யார் அந்த முஜி? எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவுஸோட மாஸ்டர் அவர் தான் நினைக்கிறேன் மாஸ்டர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளம்ப சரசம் என்ன பண்றது மாஸ்டர், இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணது அவனுங்க தான். ஆமா லம்ப கொண்டவனுங்களே அவனுக்கு கொண்டதா கிளைம் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் அதே ஆளுங்க ஒரு பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. என்ன விட்டுருங்க, நீங்களும் நல்லவங்க தானே, நாங்க நல்லவங்க தான், எங்களுக்கு சந்தோஷப்படுத்த நீ வந்தீங்கன்னா உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிச்சு கொடுமை பண்றானுங்க. சரசம் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க ஹீரோவும் வெயிட் பண்ணு. ஹீரோவும் பெசர்க்குன்னு சொல்ல அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தனும் ஒரு மாதிரி காட்டு மராடி மாதிரி நடந்துக்குன்னு தனக்கு எதிரில் இருக்க அவனோட ஆளுங்களே கடிச்சு கொதறான். பெசர்க்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்பெல்ல கிரியேட் பண்ணா அவங்க எல்லாருமே காட்டு மராடி மாதிரி நடந்துக்கிறாங்க. அந்த பொண்ணை ஹீரோ காப்பாத்திரான். சரிவா இந்த முட்டாளுங்க எப்படி சண்டை போட்டுக்கிட்டான். ஹீரோ சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜ் கிட்ட இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டைம் லிமிட் வேற ஆயிருக்கு. கண்டிப்பா எவ்வளவு ஸ்பீடு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களோட விருப்பம் தான். ஏன்னா அந்த டக்கு ஜியோனோட நம்ம பிளான் தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம தயாரா இருக்குது. ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும் இப்ப அவங்க சாகிறதா இல்ல உயிரோட நம்ம கூட சேர போறதான்றது அவங்க கையில தான் இருக்கு. உண்மையை சொல்ல போனா அவங்க நல்லவங்க தான். அது மட்டும் இல்லாம ஒரு குட்டி போன காப்பத்துக்காக தான் இவ்வளோத்தையும் பண்றாங்க. அதனால எவ்வளவு ஸ்பீடு நீங்க சாக போறீங்களா இல்ல உயிரோட எங்க கூட வர போறீங்களான்ற முடிவை நீங்க தான் இப்ப எடுக்கணும்னு ஹீரோவும் மனசுல யோசிக்க. இப்ப எவ்வளவு ஸ்பீடு காமிக்க அவ்வளவு ரூம்ல என்னோட டியூட்டியை டக்கு ஜியோனுக்கு நல்லா வேலை செஞ்சுன்னு இருக்கேன். கண்டிப்பா செஞ்சா எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் மேல. இருந்தாலும் அவங்க எனக்கு மனசு கேட்கல. ஒரு தடவை போய் அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு வந்துடும். கன்ஃபார்ம் நாளைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ஃப்ரீடத்தை தர சொல்லி எவ்வளவு ஸ்பீடும் அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க ரூம் உள்ள பேசுறத கேட்டுன்னு இருக்கா. எவ்வளவு ஸ்பீடோட ஃபைனல் பேட்டில் அவளோட கடைசி நாள் அதுதான். என்ன பண்றது, புதிய பிளட் ஃபைட்டர்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு இவங்கள மாதிரியான ஆட்களை சாக்ரிஃபைஸ் பண்ணதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு அப்பதான் ரொம்ப பிடிக்கும். என்ன பிளான் பண்றாரு? அதனால நம்மளோட வேலைப்படி எவ்வளவு ஸ்பீட நாளைக்கு பிளான் பண்ண மாதிரி கொண்டுடு. இதை கேட்டு எவ்வளவு ஷாக்காவே. அப்கோர்ஸ் நீ அதை பண்ணணும்டா. கண்டிப்பா நாளைக்கான சண்டேல அவ பிரேக் எடுக்கும் போது விஷத்தை குத்து என்னோட கையாலே நான் அவளை கொண்டுறேன். அது பேரு கிரால் ஆஃப் பியூரிஃபிகேஷன் வாட்டர். ஆனா சார் அவ செத்துட்டானா அதுக்கப்புறம் பீஸ்டார் கலை அவளை என்ன பண்றதுன்னா அவ பீஸ்டார் இருந்தா எதுவா இருந்தானே இப்ப அவ ஒரு புலி தானே. அதனால அவளோட அப்பர் ஸ்கின்னை மட்டும் எடுத்து வின் பண்றவனுக்கு கிஃப்டா நம்ம கொடுத்துருவோம். நல்ல ஆஃபர் தான் சார் அது. வின்னருக்கு பிராண்டா லியோபார்டோட தோல் கிடைக்கும். சரியா சொன்னடா. அதுக்கப்புறம் டார்க் எல்ஃபியா நம்ம கைப்பற்றிடுவோம். ரொம்ப அழகா இருக்கா அந்த பொண்ணு. கண்டிப்பா அவ கூட தான் சார் அந்த பொண்ணும் சர்வே ஆயிருப்பா. எனக்கான சரியான மாடல கூட இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு ஸ்பீடு கூட இருக்கிற அந்த குட்டி பொண்ணை பத்தி தான் இந்த ஆளும் பேசினிருக்கான். சரி இப்ப அவங்க கொல்ல போறீங்க. இத்தனை நாள் உங்களுக்காக வேலை செஞ்சவங்க, உங்களுக்கு எந்த விதமான எமோஷனும் இல்ல. அட போடா எமோஷனா, எனக்காக வேலை செஞ்ச ஒரு நாய் மட்டும் தான் அது. என்ன ஹியூமன்ஸ்னா ஃபீலிங்ஸ்ல இருக்கணுமா? நானும் அந்த மாதிரி கிடையாது. இதை கேட்டு எவாக்கு மனசு உடைஞ்சு ரொம்ப கடுப்பா வரான். இவன் உண்மையில ஈவல் தானே. சரி இந்த கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. அதுக்கப்புறம் போகும்போது எவனும் ஒருத்தன் இவங்க கூப்பிடுறான். எவ்வளவு ஸ்பீடு உங்களுக்கு நாளைக்கு தானே மேட்ச்? ஆமா யார் நீ? என் பேரு தான் மஜியோட அஷின்டோ கமாண்டர் அப்படின்னு மோசமான அவ்வளவு மீட் பண்ணிட்டு அந்த இடத்துல கிளம்புறான். இப்ப எவ்வளவு ஸ்பீடும் அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துடுறா. அடடா அவங்க போயிட்டாங்க போலியே. ஹீரோ அதுக்கப்புறம் என்ன எவ்வளவு ஸ்பீடு எங்க மேல நம்பிக்கை வந்துடுச்சா? நீங்க வந்திருக்க பார்த்தா ஏதோ நடந்திருக்க போலியே. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில கண்டிப்பா என்னால இந்த டீமன் டோனை விட்டு வெளியே வர முடியுமா தெரியல. கவலைப்படாதீங்க, நாங்க அந்த வழியா தான் போய் தப்பிக்க போறோம். கண்டிப்பா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம், எங்க கூட வாங்க. சரி கண்டிப்பா அந்த விச்சி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சரி இன்னொரு விஷயம், கிட்னாப் ஏதோ பண்ண போறாங்களாமே, அதை போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு ஸ்பீடு கூட நெருக்கமா இருக்கிற அந்த குட்டி பொண்ணும் ஒரு கடையில தான் வேலை செஞ்சு இருக்கான். அந்த இடத்துல இருக்க ஒரு பொம்பளையும் என்ன நீ துருப்பா வேலை செய்ய மாட்டேன் மக்கு மாதிரி இருக்கிற போ வேலை செய்வீங்க பக்கத்துல இருந்தவனும் இங்க வாய உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஜாலியா பேசணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டு மேனிக்கு தப்பா நடந்து பார்க்க அவ கையை உதறி விட என்ன நீ சுறுசுறுப்பா வேலை செய்ய மாட்டேன் போட்டு இந்த பொம்பளை போயிட்டு அடிக்கிறா, கொடுமைப்படுத்துறா அந்த இடத்துல. அந்த டைம் அவ்வளவு அழுதுக்குனே என்ன மன்னிச்சிருக்கா, உங்களை மாதிரி எனக்கும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசை. ஸ்ட்ராங் ஆனதானே உங்க கூட சேர்ந்து நான் ஃபைட் பண்ண முடியும். ஆனா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது. கவலைப்படாத, ஒன்னா ஃபைட் பண்ணி நம்ம ஃப்ரீடத்தை வாங்குவோம். நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகணும். என்னோட சிஸ்டர் போலயே அழுவதை நிறுத்திட சும்மா அழுதுனே இருக்கேன். ஓ என்னோட பெட் போய் கிளீன் பண்ணு அப்படின்னு அவனும் கத்த. அந்த பையலும் வெளியே போறான். நான் உன்னை கொண்டுடுவேன் இதே மாதிரி சுறுசுறுப்பா இல்லைனா போ வேலை செய் மூடிட்டு அப்படின்னு இவனும் பேச. கண் கலங்க அழுதுன்னு இருக்கும் போது இவ்வளவு வெளியே போக யாரோ பார்த்தா கதவு வந்து உள்ள வர இவ்வளவு பயப்படுறா. ஏய் எவ்வளவு தைரியம் தான் என்னோட தங்கச்சி நீ அழ வச்சிருப்ப. சிஸ்டர் இங்க வந்துட்டியா? நான் வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லி பேசியிருந்த? என்ன அவளை பண்ண பார்த்தேன், உன்னை நான் கொண்டுடுவேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் எதுவும் பண்ணல. நீங்க இல்லாத போது நான் தானே அவளை பாத்துக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கண்டிக்கிற, வேற எதுவும் கிடையாது. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க அப்படின்னு இவன் நாடகம் நடத்த. அவளுக்கு இறகுன மனசா இருக்கிறதுனால அவளும் சரி மன்னிச்சிடலாம், இன்னொரு முறை இப்படிலாம் பண்ணாத, நாங்க இந்த இடத்துல கிளம்ப போறோம். சரி சிஸ்டர் நம்ம இந்த ராயல் கேபிட்டல் விட்டு ரொம்ப தூரம் போறோம். மிகப்பெரிய ஜேர்னி இது. கண்டிப்பா நீ கூட வர என்ன, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா வரேன். ஏய் பொம்பளை இந்த இடத்துல எவ்வளவு ஸ்பீடு வந்துட்டு போனானா அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க சொல்லிடு. ஜிபெல் இவளை தேடுறதுக்கான ஆர்டர் கொடுத்திருந்தாங்கன்னா அவ சவுத் சைடு மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிடு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நீங்க என்ன நல்லா பாத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே மன்னிச்சு விட்டுறான். நல்ல பொண்ணா இருக்கே, சரி வா போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்ப. பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருக்க. ஹீரோ பத்தி இந்த கொட்டி பண்ண போய்விடு, என்ன மன்னிச்சிடு, கொஞ்சம் எனக்கு அவகிட்ட பேச வேண்டிய வேலை இருக்கு, நீங்க போங்க நான் வந்துடுறேன். சரி வா போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப. ஹீரோவும் இந்த பொம்பளை கிட்ட ஆமா நான் வரதுக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு ஸ்பீடு கிட்ட பேசியிருந்தால சில்லறத்தனமா அவகிட்ட நடிச்சிருந்தேன், நல்லாவே தெரியுது. அவளோட இலக்கண மனசை நீ உனக்கு சாதகமா பயன்படுத்தினால. ஆமா கண்டிப்பா அப்படி பண்ண மட்டும் தான் என்னால தப்பிக்க முடியும் அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து. நீ இல்ல அவ யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணிருப்பேன். இதெல்லாம் ஒரு பொருட்டுன்னு சொல்லிட்டு நீ வந்து பேசினிருக்க பாத்தியா, கேவலமான ஜென்மங்க. அந்த பொண்ணு நான் அப்படிதான் போட்டு குடும்பப்படுத்துவேன். என்ன பண்ணுவேன், நான் உன்னை கொன்னுடுவேன். என்னதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சாக்கவே. உன்ன மாதிரி கொடுமைப்படுத்துற மனிதர்களை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா என்னோட பிளாஷ்பேக்கே அப்படிதான். கத்தி சிரிக்கிறவங்கள எனக்கு வெறுக்கிறேன். அது மாதிரிதான் நீ அந்த குட்டி பொண்ணு கிட்ட நடந்துன்னு இருக்க. எவ ஸ்பீடியும் ஏமாத்திருக்க. அது
அதனால ஒண்ணு மாதிரியான ஆட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? அதனாலதான் உன்னை கொண்டுடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய் என்ன இது கதையாக்குது? டக்கு அவர்கிட்ட இருந்து நான் இந்த பொண்ணு காப்பாத்தினது ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். அவர்கிட்ட இருந்து காப்பாத்தினது நான் மட்டும்தான். எனக்கு இப்படி சொல்றேன், அதுக்குன்னு கொடுமைப்படுத்துவியா? பேரலைஸ் பாய்சன், நீ உண்மையிலே ஒரு மான்ஸ்டரா? நான் மட்டும் கிடையாது, நீ கூட தான். கண்டிப்பா நான் செத்தனா எவனுக்கு தான் போறேன். கவலைப்படாத, உன்னை நான் நரகத்துக்கு தான் அனுப்புவேன். ஏன்னா உன்ன மாதிரியான ஆட்களை கண்டாலே எனக்கு பழி வாங்கணும் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொம்பளையோட கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்ப இவங்கள பாக்கிறதுக்கு வந்துடும். சரிபா என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது இவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்திக்கிறான். ஹீரோவும் அவனோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்த அந்த குட்டி பொண்ணும், என்னோட பேரு லிஸ்பெல்ட், நீங்க என்ன லிஸ்ட்னு சொல்லுங்க. ஓகே, என்னோட பேரு டோக்கா, என்னோட ஃபேக்கான நேம் ஹார்ட்டி, ரியல் நேம் மெமோரி டோக்கா. அப்புறம் அவளோட பேரு ஷெரஸ் அஷரன். டோக்கா நீங்க கவலைப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் இதுக்கப்புறம் என்னோட அக்கா கூட சேர்ந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பரவாயில்லையே, நல்ல பொண்ணா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ உலகத்துக்கு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நான் எப்பவுமே என்னோட சிஸ்டர் கூட தான் இருப்பேன். பரவாயில்ல இருந்துக்கும், ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? இருக்கான் ஒருத்தன் பிகி மாதிரி வெளியே வடந்தல. அதுக்கப்புறம் பிகி மாதிரி அறிமுகப்படுத்த இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த டீமன் ஜோனை விட்டு காட்டுக்குள்ள போறாங்க. எனக்கு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், எதுக்காக நீங்க அந்த விச்சை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அதுவா, எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சதுப்பா. அதுல ஏன்ஷியன் ஸ்கிரிப்டா இருந்ததுனால அதனோட எழுத்துக்கள் எல்லாருமே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அதை படிக்கக்கூடிய ஒரே ஆள்னா அந்த விச்சு மட்டும் தான். அவங்க கிட்ட கேட்கணுன்ற ஆசை தான். அதுக்காக தான் அந்த ஃபார்பிடன் விச்சை பார்க்கறதுக்காக நான் இவ்வளவு போராடி இருக்கேன். நல்லாவே புரிஞ்சுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் ரொம்ப மோசமான ஆளுங்க கிடையாது. அவங்க ரொம்ப சிம்பிளான உமன். கண்டிப்பா எங்களை நம்புவாங்களா? அது நம்பணும்னு நம்பாம இருக்குது அவங்களோட கையில தான் இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? என்னோட பவரை நான் அதிகப்படுத்த விரும்புறேன், அப்பனா நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு எவ்வளவு சொல்ல. என்ன நீங்க நிறைய உதவிகள் இப்ப பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. நீங்க ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனா முன்னாடி சொல்லும் போது ஜஸ்ட் இப்பதான் பார்த்தேன், உங்ககிட்ட நாங்க எப்படி நம்பி பேசுறது? நீங்க சொன்னது சரிதான். ஆனா இந்த உலகத்துல நான் நம்பக்கூடிய ஒரு சில நெருங்கிய ஹியூமன்ஸ் கூட ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அந்த பாடத்தை நான் இன்னைக்கு கத்துக்கினேன். அப்புறமா சரசும் குதிரைகள் எடுத்துட்டு வந்து அதுல அவங்க கிளம்பி போகலான்னு பார்க்க ஹீரோவை பக்கத்துல தான் உட்காந்துக்கிறான். மாஸ்டர் உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா இந்த டீமன் ஜோன்ல இந்த பொண்ணை கூட்டும் போறோம், எக்காரண்டு கொண்டோம், இது நிறுத்தக்கூடாது, நம்ம தொடர்ச்சியா போயிட்டு இருக்கணும், நம்ம அவளை பாதுகாக்கலாம். கண்டிப்பா அந்த ஃபார்பிடன் விச்சு நம்ம பார்த்தே ஆகணும். நீங்க உண்மையிலே கைண்டான பர்சன் தான், அதுக்கான ரீசன் இருக்குப்பா. அது மட்டும் இல்லாம இவளுக்கும் அந்த விச்சுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் எவா ஸ்பீட் மூலியமா கான்டாக்ட் பண்ண விரும்புறேன் அந்த ஃபார்பிடன் விச்சு. ஏன்னா ஃபார்பிடன் விச்சு கூட ஒரு டார்க் எல்ஃப் தான், சரியா? ஆமா. அதுக்கப்புறம் அவங்க குதிரையில போயிட்டு இருக்கும் போது ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. மேல இருந்து ஒரு ஹைட்ல பார்த்தா இந்த எவா ஸ்பீடியும் இந்த குட்டி பொண்ணையும் தேடி டக்கோட ஆளுங்களும் அந்த மிஷினரி கில்ட்டோட ஆளுங்களும் நிறைய குரூப் அமைச்சு வச்சிருக்காங்க. ரெண்டு அவங்க வேகமா வந்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கொலிஜியத்தோட ஆளுங்களா தான் இருக்கணும். யாரா இருக்கும்? எப்படி அவங்களுக்கு தெரியும்? அந்த ஆளோட பேரு முஜி, அவன் தான் லீடரான. என்ன மன்னிச்சிருங்க, எங்களால உங்களுக்கு ரிஸ்க் வந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல, நமக்கு நிறைய பிளான் இருக்கு. நீங்க எங்களுக்கு உதவி பண்ண போறீங்களா? பதிலுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அதனால இப்ப இருக்கிற தடங்களை முடிச்சு கட்டுவோம். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களை அசம்பிள் பண்ணணும் எப்படியாச்சும். அதனால இவங்க எடுத்து வந்து ரெண்டு குதிரையில நெருப்பு கட்டி விட்டுட்டு ஒரு குரூப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்காக அனுப்பிச்சு விட சரசம் மாஸ்டர் ஒரு குரூப் நம்ம நெருப்பு கட்டி விட்டு அந்த குதிரைகள் போன திசையை நோக்கி ஓட்டிட்டாங்க. அதுல அந்த அசிட்டோன்ற இருந்தானா என்ன மன்னிச்சிருங்க, அதுல நான் பார்க்கல. எவா ஸ்பீடும் அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் அந்த டக்கோட பிரைவேட் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுல தான் அவன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ரெண்டாவதா இங்க இருக்கிற குரூப்ல தான் அவன் இருப்பான். ஓ, அவன் டிவிஷனா பிரிஞ்சு ஒர்க் பாக்குறாங்களா? சரி எவா, நீங்க லேச கூடிக்கின்னு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் போய் ஒளிஞ்சுவாங்க. இல்ல நானும் இந்த இடத்துல ஃபைட் பண்றேன். பட் ஆனா கவலைப்படாதீங்க, சரசும் என்னாலையும் இவங்கள சமாளிக்க முடியும். பட் ஆனா லேச பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான். நல்லாவே புரிஞ்சுது. அதனால நீங்க கிளம்புங்க சொல்ல. சரி சரஸ், உனக்கு ஒரு பிளான சொல்றேன் சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல. நல்லாவே புரிஞ்சுது. எவா ஸ்பீடும் உங்களுக்கு எதிராக நிறைய ஆப்போனன்ட் இருக்காங்களே, எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டு எங்களால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஹீரோவா அவனோட மாஸ்க் போட்டுட்டு என்னோட ஆட்டத்தை இப்பதான் நீங்க பார்க்க போறீங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருங்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவல்ல இருக்கும். பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் போடுங்க. அது மட்டும் இல்லாம சேனலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம ஒன்றரை எபிசோட்ல உண்மையிலே வேற லெவலா போக போது என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு பொறுமையா பாருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.